வந்துட்டேன்டா ஷேடோ விச் யார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லவ் பன்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லை, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் உடம்பு முடியாதனால இந்த மாதிரி டோனில் தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு பர்த்டே. அவங்களோட ஐடி நேம் வந்து JKVன்னு இருக்கும். ஸோ அவங்க நேம் என்னமோ சொன்னாங்க, ஜனனின்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஜானுன்னு நினைக்கிறேன். 2 நேம் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க. கிம் ஜான் என்னை மன்னிச்சிடுறா, இந்த இதை வந்து நேமை தப்பாக சொல்லிட்டா. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டடிக்குள்ளே போகலாம். ஏன் மச்சான், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க இதுக்காண்டி இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சண்டை எனக்கு உண்மையாக பிடிக்கவே இல்லை. ஆனால் டேம் ஓவராக எதுக்கு தலை கோவப்பட்டுட்டே இருக்கா. அந்த கோவம் என்னை ரொம்ப பயமுடுத்துது. எனக்கும் அவனுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் ஏண்டா, எதுக்காண்டி இந்த மாதிரி சண்டை வந்துட்டே இருக்கு மச்சான்? அது நீயே ஆன்சர் சொல்லிட்டாடா. ஏன்னா நீங்கள் 2 பேருமே தள்ளி இருக்கீங்க, தூரமாக இருக்கீங்க. எனக்கு புரியல ஜெமின், என்ன சொல்லிகிட்ருக்க மச்சான்? நானும் சுகாவும் பக்கத்தில் தான் இருக்கோம். எங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் சண்டை வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சுகா என்கிட்ட நேரில் வந்து ஒரு சாரி, ஒரு கட்டி பிடிச்ச எல்லாத்தையும் சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குறான் தெரியுமா? அப்போ என்னோடய கோவம் எல்லாமே முடிஞ்சு போச்சு மச்சான். நிறைய பேர் பக்கத்தில் இருந்து பேசி சமாதானமாக இருப்போம். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் லெவலில் அப்படி எதுவுமே கிடையாது. அங்கே என்ன யோசிக்கிறானோ அது உனக்கு எதுவுமே தெரியாது. அதே மாதிரி நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்றதுமே அங்கே எதுவுமே தெரியாது மச்சான். அப்போ பார்த்துக்க, சண்டை வர்றதுக்கெல்லாம் பொருத்தமாக பக்காவாக இருக்குல்ல. இப்போ நீ என் மேலே தப்புன்னு சொல்கிறியா? அட பாவி, உங்கள் 2 பேர்த்து மேலே தப்பு இல்லைடா, இந்த டிஸ்டன்ஸ் தான் தப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா? ஏன் இல்லை, இருக்கு. யாராச்சும் ஒரு ஆள் இதில் விட்டு கொடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக இதில் டாம் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஸோ நீ தான் விட்டு கொடுக்கணும். நான் விட்டு கொடுக்காம இருக்கேன்னு நினைக்கிறியா ஜிமின்? நான் பல விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அங்கிட்ட அவன் விட்டு கொடுக்குறானா இல்லையான்னு உனக்கு தெரியுமா? அதான் அவன் கொஞ்சம் அடமண்டாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் என் மேலே கோவப்பட்டே இருக்கான். அவன் எப்படி விட்டு கொடுப்பான்? பாத்தியா, இதை தான் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற அடுத்த 2வது மிஸ்டேக். என்ன சொல்கிற? டேய், அவன் பல இடத்துல விட்டு கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் கோவத்தில் விட்டு கொடுக்குறான், அவ்வளோதான். ஆனால் உனக்கு அது அவனை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேன்றது. 3 months மட்டும்தான்டா 2 பேருமே கூட இருந்து லவ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை வந்துருச்சுன்னு ஒரேடியாக கிளம்பி போயிட்டான். எப்போ பாரு 2 பேருக்கும் பிரச்சனை, எனி டைம் பிரச்சனை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் இந்த மாதிரி சண்டை வரப்பெல்லாம் பிரேக்கப் பண்ணிடலாமான்ற அளவுக்கு தோணுது. இதெல்லாம் டைமுக்கும் தோணாமல் இருக்குன்னு நினச்சிட்ருக்கியாடா? என்ன சொல்கிற? அப்போது அவனுக்கும் அது தோணியிருக்கா? ஏன் தோணுது இல்லையா? அவனுக்கு நிறைய தட்டி தோணியிருக்கு. ஆனால் உங்ககிட்ட தான் அதை சொல்ல மாட்டேன்றான். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பத்தியா? கோவப்படுற. இதெல்லாம் லவ் பண்ணுற ஒவ்வொரு டைமும் சில பேர் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். பிரேக்கப் பண்ணணும். ஆனால் 2 பேராலையும் அதை பண்ணவே முடியாது. இங்கே பாரு, இந்த மாதிரி கருத்து வீசி போடாமல் என்ன பண்ணும்? இப்போ நான் டேவங்கிட்ட இப்போ பேசியே ஆகணும். என்னால் அவன் கூட பேசாமல் இருக்க முடியாதுடா. ஃபோன் எடுக்காமல் காலை கட் பண்ணி விட்டுட்ருக்கான். எனக்கு அதில் ஹார்ட் ஆகுறதா அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன்றான். இங்கே பாரு மச்சான், இதை நான் எதுவுமே சொல்ல முடியாதுடா. தயவு செய்து கொஞ்சம் 2 பேர் பேசினா சரியாகும்னு நினைக்கிறேன். மனசை திறந்து பேசுங்க ஃபஸ்ட்டு. இப்போ அப்படியே அவங்க பார்த்தா அடிக்கிற குளிர தூக்கம் ஏது, குடிக்கிற சரக்கு போத ஏறும். அடிடாட்டியம், இன்னைக்கு என்ன நீ ஓவராக குடிச்சிட்ருக்கா? நான் குடிப்பேன், எதுக்கு நீ கேட்குறா? ஏய் என்னவா, ஒரு ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட நான் கேட்கக்கூடாதா? எதுவுமே நீ கேட்கக்கூடாது, ஏன் இஷ்டம். நான் சரக்கு அடிப்பேன், இல்லை யாராச்சும் இழுத்துட்டு போய் கிஸ் அடிப்பேன். உனக்கு என்னடி? ஐய போதை ஓவர் ஆயிடுச்சு போல இந்த நாய்க்கு. ஐய், நான் உன் ஃப்ரெண்டுடா. இருந்துட்டுப்பா, அதுக்கு நான் உடகா கொடுக்க முடியும்? 8 செருப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே அங்கே ஸ்லாப் பண்ணுத. எவ்வளோ தைரியம்டா, என்ன ஸ்லாப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு அடியை போட அடிச்சிட்டான்டா.
இவன் ஒரு தாட்டி சரக்கு போடுறப்பெல்லாம் என் பல்லு ஒவ்வொன்றா விழுந்துடும் போல். மச்சான் டேங்க என்ன தெரியல, உன் ஃப்ரெண்டு யூன்றா, என் மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இருக்குமே. இப்பெல்லாம் பண்ணாத மச்சான், நான் பாவம் எத்தனை தட்டி உன்கிட்ட நான் சரக்கு அடிக்கிறப்பெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா. இப்பெல்லாம் பண்ணாத மச்சான். ஞாபகம் வந்துச்சா, நான் தான் மச்சான். எனக்கு அது தேவையில்ல, அங்கே ஒரு பையன் இருக்கான் போகிறேன், எடுத்துகிட்டு வரியா? ஏய் என்ன இந்த பாரு, இதெல்லாம் ஜங்குக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, எனக்கு சத்தியமாக கழுத்து நினச்சி கொண்டுருவான்டா. அவங்க டென்ஷன் ஆகி இவனை போட்டு சப்புன்னு அரைஞ்சிடுறான். அவள் அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்பனை போட்ட தெருவில் அடிக்க. நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும். அவனை பிடிச்சி இழுத்துடுவா. என் ஃப்ளாட்டு அது யாருக்கிட்டே பர்மிஷன் கேட்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. போ, அவனை இழுத்துட்டு வரியா? சில ஒன்று இன்னும் கொஞ்சம் ஏறி மிதிக்கவா? சரிப்பா போகிறேன். சும்மா ஒரு பிள்ளைன்னு கூட பார்க்காம அப்படி போட்டு அடிச்சிட்ருக்க. பொம்பளை பிள்ளை கூடன்னு பார்க்காம கன்னத்தில் அடிச்சிட்டான் பிச்சைக்கார பையன். போடா டேய், என் பின்னாடி எத்தனை பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் உன் ஃப்ரெண்டாக வந்து சுற்றினா பாவத்தியோ ஒருத்தன் கூட என் பக்கத்தில் வர மாட்டேன்றோம். கண்ணுமே வலிக்குதே. கூட்டு வரலண்ணா இன்னும் கொஞ்சம் ஏறி மிதிப்பேன்னு வேறு சொன்னான். போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லி இவனை அப்படியே பொறுமையாக நின்றுண்டு அங்கே ஒரு பையன் இருப்பான். அவனை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்து கொடுக்குறான்ட்டே அவன்கிட்ட. ஏங்க எதுக்கா நீங்கள் என்னைய பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க? ஏய் சும்மா கேட்றா, எனக்கு தான் தூக்கி போட்டு மிதிப்பான். அங்கே பார் அவன் இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் பேசு. நான் எதுக்காண்டி போய் பேசணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ வா, நீ போய் அவன்கிட்ட போய் பேசு. என்னங்க எப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க? முடியாது நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே இவனு அப்படியே பிடிச்சி போய் தேவங்கிட்ட போய் கொடுத்துட்றான். அந்த பையன் அப்படியே தேவங்க பார்த்தோன்னே, நீங்கள் தான் கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சா நான் அப்போவே வந்திருப்பேனே. ஆயிட்ட பாவி, என்னம்மா நடிக்கிறான் பார்த்தியா? அழகான பையன் வந்தால் போதும் அப்படியே போய் பல்ல கட்டிட்டு போயிடுது. சீச்சி இவங்கெல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லி இவனு அப்படியே ஓரமாக போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. அங்கிட்டவங்கண்ணா நடிக்காதடா, என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி நான் வரமாட்டேன்னு அவகிட்ட சீனை போட்டுட்டு இருந்தா. பார்த்தோன்னே அப்படி பாயிர. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அழகாக இருக்க மாட்டீங்க, உங்ககிட்டலாம் என் ஃப்ளோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து நீங்கள் வந்தீங்களா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் ஃப்ளோட் பண்ணலான்னு நினச்சேன். ஏதோ ஒன்று, ஆனால் நீயும் பார்க்க சும்மா கும்முன்னு இருக்க. அது எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அது சரி. ஆமாம், உனக்கு ஆள் இருக்கா? இருக்குதே. அப்படிங்க ஆள் இருந்துட்டு ஏன் கூட ஃப்ளோட் பண்ணுறியா? ஒரு பாட்டிலை எடுத்து அவங்க அப்படியே மண்டையிலே போட்டுடுறான். அந்த பையன் அப்படியே கீழே விழுந்துடுறான். அவன் தலையிலேருந்து அப்படியே ரத்தமாக வந்துட்டு இருக்கு. என்னடா சவுண்டுன்னு இவனும் ஓடி வந்து பார்க்குறான். ஏய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆள் இருந்துக்கிட்டு என்கிட்ட ஃப்ளோட் பண்ணுறான்டி. ஏய் நீ மட்டும் இங்கே என்ன பிடுங்கிட்டா இருக்க? நீயும் அதில் தானே பண்ணிகிட்ருக்க. இங்கே அடுத்த ஒரு பாட்டில் இருந்துச்சு, அதுங்க. எதுக்கு இப்போ நீ இன்னொரு பாட்டிலாம் எடுக்கிறேன்? ஏன்டா? ஏய் நான் பண்ணேன், ஷியாலாம் எப்படி பண்ண போச்சு? அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணுறது தப்பு எல்லோரும் பண்ணா நல்லா இருக்குமா சொல்லு. இதனடா உங்கள் ஊர் உலகம் அடிங்க. இந்த பாரு மச்சான், அதெல்லாம் ஆள் இருந்துக்கிட்டே பல பேர் ஃப்ளட் பண்ண தான் செய்கிறாங்க. அதெல்லாம் நான் மட்டும்தான் பண்ணோம். தாங்க உனக்கு போதை அதிகமாயிடுச்சு, வா போகலாம். யோ எங்கேயா போகிறீங்க? இங்கே ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் முங்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னென்னா அப்படியே கிளம்புறீங்க? ஏய் அவன் பண்ண தப்புடா. என் மச்சான் என்ன அவன் பண்ணால் இவனுக்கு கூட வருவானா? இவன் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இவன் யார்ட்டோ ஃப்ளோட் பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லி இவனு அப்படியே டேங்கோட கை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அங்கே டேங்கன்னா ஏய் வெற்றி போத்தா அவன் இன்னும் கொஞ்சம் 4 போட்டு ஆல்ரெடி போட்டு பார்த்தாதா, பேசாமல் வாடா, ஜெயிலுக்கு போகாமல் விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லி இவனை போய் பிடிச்சி தரத்தானே இழுத்துட்டு போயிட்டுருக்கா. 1000 தான் இருந்தாலும் என் ஜங்குக்கு மாதிரி வருமா? நான் தான் வேணும்னு என் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கான். அவன் எப்படிப்பட்டவன்? இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சி கிடையாது. அவன் அப்படியே நல்லா கரெக்டாக தான் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் நீ தான் நிறைய பேர்த்து கூட ஃப்ளட் பண்ண சுற்றிட்டு இருக்க. அதெல்லாம் பேசக்கூடாது. எனக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அதை நான் பண்ணுவேன். அவனுங்க ஏண்டி நான் எதுக்கிட்ட மாற்றிக்கணும்? எப்போ பார்த்தாலும் இதை வச்சு சண்டை வந்துகிட்டே இருக்குது. சும்மா புரிஞ்சுக்காத மாதிரியே கத்திட்டுருக்கான். ஷோன் சொங்க கோவப்பட்டு பேசுகிறப்பெல்லாம் எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா? நான் இன்னும் உட்காந்தானா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்கிறல அதை வச்சு கேளு. ஃபர்ஸ்டெல்லாம் என்கிட்ட லவ் பண்ணுறப்போ ரொம்ப அழகாக பேசுவான். அப்படியா? இப்போ நான் உட்காந்து உன் லவ் ஸ்டோரியெலாம் நான் கேட்கணும்.
ஐயோ நான் 3வது தாட்டி கேட்டுட்ருக்கேன்டா, எதுக்குடா இப்போ இத்தனை தாட்டி என்ன சொல்லிகிட்ருக்க? சத்தம் தட்டி கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரியே பேசு, வேறு வழியில் உனக்கு. என் ஜங்குக் அவ்வளோ கேரிங்கான பர்சன் தெரியுமா? நான் என்ன பண்ணாலும் சகிச்சுக்கிற ஒரே ஆள் அவன் மட்டும்தான். டிடி போடா போய் பேசு. ஆனால் சிமினா பயமாக இருக்குடா, எப்போ பார்த்தாலும் பயந்தே சாகாத, போ மச்சான் போய் பேசுடா. இருடா, அவன் வேற கோவத்தில் அங்கே இருக்கிற ஸ்டாஃபை வேற திட்டிகிட்டு இருக்கான். நான்லாம் போனோம் என்னையும் திட்டோன்னா நான் என்ன பண்ணுறது? போய் திட்டுவாங்க, அதில் அவங்க கூட பேசுறியான்னு பார்ப்போம், போடா. இருடா, சங்குக்கு இப்போ அப்படி அவங்ககிட்ட தான் நடந்து போகிறான். அங்கிட்ட அவங்க அப்படியே திரும்பி ஒரு லுக்கை தான் விடுவான். அவ்வளோதான், ஜங்குக்கு பயம் வந்தது. அப்படியே கிளம்பி போகலான்னு போகிறப்போ, ஏய் இல்லை எது கூப்பிட்டா? அது வந்து போத்துறாதா, உங்ககிட்ட நான் நார்மலாக தானே பேசுகிறேன், எதுக்கு இப்போ வைப்புறா? எல்லாம் நீங்கள் என்கிட்ட எப்படி கோவமாக பேசுனீங்களா? அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கட்டும், சாரி. உங்களை நான் திரமாக கூப்பிட்டுட்டேன். அவங்க ஓடலான்னு போக அவங்க அப்படியே கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் என்னோட கையை திரமாக பிடிச்சிட்டிங்க. நல்லா தெரிஞ்சு தான் பிடிச்சேன் ஐயோ அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அப்படியே சங்குக்கு பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ ஒரு மீட்டிங் ரூம்குள்ளே தான் சங்குக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அந்த இடத்துல யாருமே இல்லை. ஓய் பஞ்சு மிட்டாய். ஏன்னா பஞ்சு மிட்டாயா? ஆமாண்டா, பஞ்சு மிட்டாய் தான். ஆளை பாரு, நல்லா சட்டையை பிங்க் கலரில் போட்டு வந்துட்டு, நல்லா வாய் மட்டும் ரெட்டு கலரில் இருக்குது விஷயத்தில். கண்ணு வேறு நல்லா ரோஸ் கலரில் செவன் செவக்குதா. ஏன் எதுக்கு அவனை பிங்க் கலர் சட்டையை போட்டு வந்துட்டுருக்கா? இல்லை, எனக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதை போட்டேன். பிடிக்கும், ஆனால் சும்மா சொல்லவில்லைதுடா, நச்சுன்ருக்கா. நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க? உனக்கு புரியாது. அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டா? நான் கூப்பிடல. ஏய் பஞ்சு மிட்டாய், போய் சொல்லாதா, இப்போ தானே என்ன கூப்பிட்டா? நான் தான் வாய்ஸில் கேட்குறப்ப சும்மா ஜெவ்வுன்னு இருக்கேடா. ஏன்லாம் நான் உங்களை கூப்பிட்டேன் தான். எனக்கு தெரியும் எது கூப்பிட்டா. அதான் எனக்கு அவங்க கூட பேசணும்னு தோணுச்சு, அதுதான் கூப்பிட்டேன். சரி, 2 பேரும் இப்போது தனியாக இருக்கோம். அவங்க இப்போது பேசிக்கிட்டே நடந்து வரான் சங்குக்கிட்ட. நீங்கள் பேசுங்க, அப்படியே நின்று பேசுங்க, தயவு செய்து இப்படி கிட்டக்கெல்லாம் வராதிங்க. பஞ்சு மிட்டாய் டேஸ்ட் பண்ணலான்னு வந்தா தள்ளி விட்டா நாயமா சங்குக்கு. எதுக்காண்டி என்கிட்ட வந்தா, என்ன பேசணும் சொல்ல? சங்குக்கு அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு டேபிளில் இடிச்சு அப்படியே கீழே உட்காடுறான். அதான் நான் தான் சொன்னேனே, நான் அவங்க கூட பேசணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுட்டேன். எதுவுமே கிடையாதா? ஆனால் எனக்கு உன் மேலே நிறையா இருக்குதே. என்ன இருக்குதா? நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுறதா? இந்த லிப்ஸா, இந்த பஞ்சு மிட்டாயை டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ளாட் பண்ணுற மாதிரி என்கிட்ட பண்ணுறீங்கன்னு தெரியுதா? ஆனால் நான் அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட நான் ஃப்ளாட் பண்ணணுன்னு வரலட்டேன். வேறு எதுக்கு வந்தா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு கூட தான் உன்னை ரொம்ப பிடிக்கும். எல்லாம் ஃப்ளாட் பண்ணுற மாதிரி இல்லட்டேன், எனக்கு அவங்கள லவ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் ரொம்ப நாளாக ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். எதை ரொம்ப நாளாக ட்ரூவாக லவ் பண்ணுறியா? நான் இந்த மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட ஃப்ளோட் பண்ணுறேன்னு தெரிஞ்சுமா? ஆமாம், நீங்கள் ஜஸ்ட் அதை ஃப்ளோட்டிங்கோடு தான் நிப்பாட்டிக்கிட்டீங்க, அதை நீங்கள் பெட்டு வரையும் கொண்டு போனது கிடையாது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்?
ஓ இல்லை, நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஆஃபீஸோடயே நிப்பாட்டிப்பீங்க. வெளியே யாரையும் அவ்வளோ கூட்டு போக மாட்டீங்க. யார்கிட்டையும் அவ்வளோவா க்ளோஸாக கூட பேச மாட்டீங்க. எவ்வளோ அளவு தெரிஞ்சு வச்சுருக்கேண்ணா. எங்களை பற்றி தெரியும். ஆனால் நீங்கள் என்கிட்ட இப்போது ஃப்ளோட் பண்ணுற அளவுக்கு தான் வரீங்களே. ஆமாம், ஃப்ளோட் பண்ணுறதுக்கு தான் வரேன். ஆனால் நான் யார்கிட்டையும் கிஸ் லெவலுக்குலாம் போனது கிடையாது. உங்ககிட்ட பண்ணுறேன். அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு பேரும் லவ்வும் தான் அர்த்தம். லவ்வா? உங்களுக்கு என் மேலே லவ் இருக்கா? இருக்குது இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட லவ் சொல்கிறது தான் கடுப்பாக இருக்குது. ஏன்? எதனால? டேய், உண்மையாக லவ் பண்ணுவா, பொசசிவை கொண்டு உள்ளே வருவா. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இல்லை இல்லை, நான் அதை கொண்டு வர மாட்டேன். எக்காரணத்துக்கு கொண்டும் அது மட்டும் எனக்கு வராது. என்னையை கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஆஹா, நான் பண்ண மாட்டேன். பார்க்குறேன். சரி, லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், பண்ணலாம். இனி இன்னெல்லாம் நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனால் சண்டை வந்துச்சுன்னா அது நான் பொறுப்பாக முடியாது. சரிட்டாம், நான் அதை பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். ஏன் வருமோ? இல்லை, எனக்கு அப்பப்போ கோவம் வரும் தான், ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓ பஞ்சு மிட்டாய், உனக்கு கோவம் வரும் போலையே. நானும் மனுஷன் தானே, எனக்கும் கோவெல்லாம் வரட்டும். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா டியாங்கு ஜங்குக்கும் தான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டியாங், அங்கே பார்த்தீங்களா? மழை வெளியே பெய்யுது. ரொம்ப ஜாலியாக இருக்கும் மழையில் நனைஞ்சா. அதுக்கு நானே சொல்கிறியா? ஆமாம். ஏன் நனையறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு மழையில் நனையிறது பிடிக்காதா? டியாங், மழையில் போய் நனையிறது பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. என்ன டியாங் நீங்கள்? அதெல்லாம் நம்ம மேலே படுறப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கும், குளிரும். இதில் என்ன இருக்கோ? கப்பல்ஸாக மழையில் நனையிறப்போ செம்ம ரொமான்டிக்காக இருக்கும் டியாங். வாங்க. எனக்கு அப்படின்னு மழையில் நனைஞ்சு தான் ரொமான்டிக் பண்ணுன்ற அவசியமே இல்லை. இப்போ என்ன சொல்கிறீங்க? வரமாட்டிங்களா? இதோட டேரெக்டாக எப்படி சொல்கிறது? அதெல்லாம் முடியாது, நீங்கள் வந்ததான் ஆகணும். நான் தான் வேணான்னு சொல்கிறல, நீயே போய் நினச்சிக்கா. அட போட்டேன், உனக்கு கொஞ்சம் கூட ரசனையே இருக்க மாட்டேன்றது போ அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் இப்போ அப்படியே அங்கே வெளியே போய் நனைஞ்சிட்ருக்கா. அவங்கங்க ஜங்குக் நனையிறத ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே இருந்தே அந்த ஒரு மிரர் மாதிரி ஒரு கிளாஸஸ் இருக்கும்ல, ஸோ அது வழியாக நின்று பார்த்துட்ருக்கா. அவங்க ஜங்குக் மேலே நனையிறதா அவங்க பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கா. ஸோ அவங்க அப்படியே சிரிக்கிறான். ஜங்குக் அங்கே டான்ஸ் ஆடிட்டு மலையில் நனையிறத பார்க்க. ஸோ அவன் இப்போ என்ன பண்ணுறான்னா வேகமாக அப்படியே ஜங்குக் கிட்ட தான் போகிறான். அவனை கையை அப்படியே பிடிச்சி இழுத்த அவங்க பக்கத்தில் துவச்சிக்கிறான். டேங், வரமாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன நீங்கள் வந்திருக்கீங்க? நீ எதுக்காண்டி என்னை டெம்ட் ஏற்றுற மாதிரி டான்ஸ் ஆடுறா? நான் அப்படி என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. நடிக்காதா? நீ எதுக்காண்டி இப்படி தின்னான ஷர்ட்டை போட்டிருக்கா? உன்னோட பாடி அப்படியே வெளியே தெரியுதா? அது நான் இந்த ட்ரெஸ்ஸை அன்எக்ஸ்பெக்டடாக போட்டு வந்தேன். மழையில் நனைஞ்சா நீங்கள் கொஞ்சம் டெம்ட் ஆகி வருவீங்க எனக்கு தெரியுமா, அதனால தான் நனைஞ்சேன். இந்த ஃபீல் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கும், நான் தான் சொன்னேன்ல. ஏன் உங்களுக்கு ரொமான்டிக்காக இல்லையாட்டியும்? உண்மையை சொல்லப்போனால் குளிர்தா, ஆனால் நீ என்ன அது தெரியாத அளவுக்கு ரொம்ப ஹக் பண்ணி நிற்கிறா. பக்கத்தில் உன்னோட ஹேண்ட்ஸ் என்னோட முதுகில் இருக்கு. அது ஒரு மாதிரி ஷப் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு அது உண்மையாக சொல்லப்போனால் ஹீட் ஆகுது. ரொம்ப பக்கத்தில் வேற இருக்கு. இந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் மேலே பட அவ்வளோ அழகாக இருக்கா. உன்னோட லிப்ஸில் அங்கங்கே அந்த ட்ராப்ஸ் அப்படியே தேங்கி நிற்கிது. ஜங்குக்கு இப்போ அப்படியே செம்ம ஷை ஆகுதா. அதை ஏய் பஞ்சு மிட்டாய்,
ஏன்னா திரும்ப உன்னோட ஃபேஸ்லாம் அப்படி சவசவன் ஆகுதா? இல்லை என்னன்னு தெரில, நீங்கள் இப்படி பக்கத்தில் வந்து பேசுகிறப்பெல்லாம் எனக்கு கிஸ் பண்ணுறப்பெல்லாம் ஒரு மாதிரி ஷை ஆகுது டேவும். ஆனால் டேவும் உங்களுக்கு போக போக என் மேலே ஓவரால் லவ் வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்பப்போ பொசசிவ் கூட எட்டி பார்க்குது தெரியுமா? பொசசிவா? எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது டேவும். என்ன சொல்லிட்டு நீங்கள் தான் ஓவராக போய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பொசசிவ் என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அதை பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா டேவும்? ஒய் ஒன்று இங்கே பார் ஜெமின், என் பேர் யோன். சும்மா தேவையில்லாமல் ஊனிக்கேன்னு வெளுத்துப்படுவேன் பார்த்துக்கா. புதுசாக வந்த பொண்ணுன்னா சும்மா சும்மா கலைப்பேடா நீனா? ஏய் என்னடி அடிங்க, ஒரு பையன்கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? ஒரு பொண்ணுக்கிட்ட உனக்கு எப்படி பேசணும் தெரியாதாடா? போட்டேனா டுபுக்கு. ஐய வாயப்பாரு, பொண்ணுன்றனால தான் அடிக்காம விட்றேன். இல்லைன்னா ஒன்று போட்டேன்னு வச்சுக்கோ அண்டர்டேக்கர் மாதிரி அப்படியே பொலந்துருவேன். கொய்யால வாயை பார்த்து பேசு. இந்த ஜிமின் யாருன்னு தெரியாதா? ஏய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? புதுசாக வர பிள்ளைங்களெல்லாம் வேலை வாங்கிட்டு தானே இருக்கா? உன்னெல்லாம் யாரா வேலைக்கு வச்சா? மச்சான் நெட்டா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? லட்சு கண்டுட்டுமா? அட ஜிமின் விட, எதுக்கானே நீ இப்போ அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க? ஜங்குக், அவங்கள பற்றி நான் நிறையாவே கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பற்றியா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இவனு அப்படியே வேமா போய் கையை பிடிச்சிக்கிறா. எதுக்காண்டி இப்போ நீங்கள் என்னோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் ஜங்குக், இங்கே பாரு, இந்த ஆஃபீஸே டேங் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. ஆனால் டேங் என்னமோ உன் பின்னாடி சுற்றுறான்னு கேள்விப்பட்டேனே, அது உண்மையா? ஏன்னா அப்படியா? எனக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் அப்படி யாரையும் லவ்லாம் பண்ணலையே. பர்றா நான் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் லவ் பண்ணுறீங்க போலையே. இது ஆஃபீஸ் சீக்ரெட்டோ? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை செம்மன். ஏய் எதுக்காண்டி அவனை பிடிச்சி இப்படி கேள்வி கேட்டுட்ருக்க? எதா இருந்தாலும் ஏன்ட்டு கேளு. ஏய் என்ன நீயாடா லவ் பண்ணுற? ஏய் டேங் பின்னாடி லவ் பண்ணதா யார் இருக்கா? எனக்கு டேங்க பிடிக்கும், அதுக்காண்டி நான் அவனை லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? அப்படியா? அப்போ நீ சொல்ல, டேங்கும் ஜங்குக்கும் லவ் பண்ணுறாங்களா? இதை நீ அவன்கிட்ட கேளு, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வாட்டி கேஸ் ஆகிறான். ஜெமின் 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 அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே பின்னாடி போகலான்னு போக அங்கே இவன் அப்படியே கையை விட மாட்டேன்றா. ஏய் ஜங்குக் சொல்லு, அவனுக்கும் அந்த டேங் பையலுக்கும் சீக்ரெட்டெல்லாம் ஓடுது தானே? இல்லை அப்படியே தான் ஓடல. ஏய் போய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும். இல்லை இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் ஓடலை யோன். எதுக்காண்டி நீ இப்போ என்கிட்ட இவ்வளோ கொஸ்டின் கேட்டுட்ருக்கா? இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும். அன்றைக்கி நீங்கள் அந்த ரெஸ்ட் ரூமில் கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? அது ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம். அடிடா, நான் ரூமர்ஸ்ன்னு நினச்சேன். நான் சும்மா போட்டு வாங்கினேன். வாயிலேருந்து எல்லாம் வருதே. யூன் ஃபர்ஸ்ட் என்னோட கையை விட. இல்லை இல்லை நான் விட மாட்டேன், நீ சொல்லியே ஆகணும் ஜாங்கு. அவன் தான் கையை விடுன்னு சொல்கிறாளா? அவன் கையை எதுக்கு நீ பிடிச்சிட்ருக்கா? டேங் நான் சும்மா அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன் ஒரு முக்கியமான கொஸ்டின். எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் கையை பிடிச்சி தான் பேசுவீங்களோ? என்னப்பா எப்படி சொல்லிட்டா? ஏய் கையட்ரி. ஐம் சாரி, கையை தொட்டதுக்கா என்னை மன்னிச்சிருங்க. ஃபுல்லுங்கிறது அந்த இடத்த விட்டு போயிடு. அங்கே யோனு அப்படியே குடு உளுன்னு ஓடி போயிடுறா. ஸோ அங்கே ஜங்குக் தான் அப்படியே டேங்கோட கையை பிடிக்கிறான். டேங் என்னாச்சு? எதுக்காண்டி கோவப்படுறீங்க? ஏய் என் கையை விட. நான் ஒன்றும் கோவப்படல, நான் நார்மலாக தான் பேசுகிறேன். சரி, ஆனால் டேங் எனக்கு நம்ம 2 பேருமே என்னோடய வீட்டில் மீட் பண்ணலான்னு இருந்தோமே, நீங்கள் கண்டிப்பாக வரீங்களா? வரேன் விடுமாதா அப்படின்னு சொல்லி டேங் இப்போ அப்படியே வேவேமா அங்கே யூன் பின்னாடி தான் போயிட்டுருக்கான். ஜங்குக்கு இதை பார்க்க ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இவர் கோவப்படுறாரா? ஆனால் இதுக்காண்டி ஒருவேளை பொசசிவாக இருக்குமோ? இல்லை இல்லை இல்லைன்னு நீ எப்படி மச்சா சொல்லப்புச்சு. போ கண்ணால் பார்த்தா கன்ஃபார்ம் ஆகும். சிவனா நீ எப்போ வந்தா? அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி போ வா, இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம்.
சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே டேவங் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே இவனு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. அங்கே டேவங் தான் வேகமாக போய், ஏய் இப்போதான் கிளம்பு, ஏய் யோன் உங்ககிட்ட பேசணும். டேவங் என்கிட்ட என்ன பேசணும்? அங்கே எல்லா பொண்ணுங்க போயின பிறகு டேவங்க அப்படியே இவனோட காதை பிடிச்சி திரிகிட்டு இருக்கான். டேங் 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 எதுக்கு நான் காதை பிடிச்சிட்டு இருக்கா? தயவு செய்து விட. ஆள் எவ்வளோ நக்கல் இருந்தா அப்பா மேலே கை வச்சுட்டு இருப்பேன். டே 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 எனக்கு தெரியாதுடா, நீயும் என்கிட்ட சொல்லவே இல்லை, அதனால தான் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி சும்மா விட்டு போட்டேன். ஆனால் நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் ஆகுவேன்னு எனக்கு தெரியாது மச்சான். ஏய் இந்த மாதிரி என்னை கூப்பிட்டுட்டு இருந்தா தக்காளி ஒன்று சொருகிடுவேன். சின்ன மேலே அவன் மேலே கை வச்ச பாரு ஒப்ப இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காதை விட்டு போயிட்டுருக்கா. அவங்க பேசுகிறது எதுவுமே கேட்டிருக்காது. பட் அவங்க கோவப்பட்டது நல்லாவே தெரியும். மச்சான் நான் சொல்ல அது பொசசிவ் தான். ஆமாம் ஜிமினா, அப்படி அவங்க மேலே நிறைய பொசசிவ் இருக்கா? அதெல்லாம் எக்கச்சவமாக இருக்குது, அந்த மூஞ்சி காட்ட தான் மாட்டேங்குது. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா. நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் போயே ஆகணுமா? இங்கே பாரு, இது ஆஃபீஸ்லேருந்து கொடுத்த ஆர்டர், இது எப்படி தடுக்கிறது? ஆனால் எனக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸில் எப்படி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணட்டும்? ஆனால் நான் வரலான்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் யூனன் தான் போகிறீங்க. ஏன் பயமாக இருக்கா? சந்தேகப்படுறியா? என்னட்டு அவங்க எப்படி பேசுகிறீங்க? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அவங்க கூட வர முடியலன்ற ஒரு சின்ன வருத்தம் தான். அதுக்காண்டி நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா? போங்கட்டோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு மூவ் ஆக போக அவங்க அப்படியே கைப்பிடிச்சு இழுக்கிறான். சும்மா ஃபன் பண்ண, உங்கள் ஃபன்னுக்கோ வேறு வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கீங்க. என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியவே மாட்டேன்றதா அப்படின்னு சொல்ல அவங்க இப்போ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஜங்குக்கா. ஜங்குக்கு அவ்வளோதான் அப்படியே ஆஃப் ஆயிடுறான். இவ்வளோ நிறைய தான் புலம்பிட்டு இருந்தா, இப்போ அப்படியே ஆஃப் ஆகிட்டா. இதுக்கப்புறம் எப்படி பேச முடியும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாரு, நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒன்று நான் ரொம்ப லவ் பண்ணுவேன். நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவேன். இப்போ கூட நம்ம பெட்டில் படுக்கிறது கரெக்டாக தானே இருக்கும்? ஆமாம் ஆமாம் கரெக்டாக இருக்கும். சரிவா? நீங்கள் எப்படி போட்டு வாங்குறீங்க? நேற்று நைட்டும் வாங்கினேன், இன்னைக்கும் வாங்க தான் போகிறேன். கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஏர்போர்ட்டில் முடிச்சிடலாமா? ஐயோ இப்போ நான் எந்த ஃபீல்டில் இருக்கேன், ஆனால் நீங்கள் எதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க பார்த்தீங்களா? ஆமாண்டா, அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு, அதான் கேட்டேன். ஏன் அடுத்த திரும்ப இங்கே வரவே மாட்டீங்களா? அப்படி சொல்லவே இல்லையே. கண்டிப்பாக வருவேன். வரேன், கவலைப்படாதா. நீ எப்படி இருக்கா? ஏய் ஒர்க் இருக்குன்னு சொன்னல, எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டே இருக்கா? கோவப்படாதீங்க, சாரி. நான் கிட்ட பேசணும்னு நினச்சேன், அதனால தான் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசி 1 மந்த் ஆகுதா, சரியாகவே என் கூட பேசவே மாட்டேன்றீங்க. மெசேஜ் மட்டும்தான் அப்பப்போ வருதா, அதனால தான் நான் கால் பண்ணேன். ஏய் சும்மா சாரின்னு கேட்டுட்ருக்காத, பைத்தியம்மா நீ. இங்கே தானே இருக்கேன், ஒர்க்கில் இருக்கேன்னு உனக்கு சொன்னால் புரியாதா? எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா, அதான் மெசேஜ் வச்சு பண்ணுறல, அதுவே உனக்கு போதும். ஒழுங்கு முடியாத காலை கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோவத்தில் கட் பண்ணிடுறான். இப்போ நான் அப்படி என்ன தப்பாக கேட்டேன்? அவர் என் கூட பேசி ரொம்ப நாள் ஆகுது. அவர் வாய்ஸை கேட்கலான்றதுக்கு தான் காலே பண்ணேன். ஆனால் எதுக்காண்டி இப்போட்டையவங்க என் மேலே இவ்வளோ கோவப்படுறான்? அங்கே போனதிலேருந்து இவன் என் கூட சரியாகவே பேச மாட்டேன்றான். நான் அவன் கூட பேசணும்னு தானே நினச்சேன். எதுக்காண்டிட்டு அவங்க என் மேலே இப்படி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கான். அங்கே போனதுலேருந்து என் மேலே கோவம் மட்டுமே பட்டுட்ருக்கான். ஏய்ட்டாங்க, எதுக்காண்டிடா ஜங்குக்கிட்ட இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கா? இது ஒர்க் டைம், நல்லா பேசிகிட்டு இருக்க முடியாது. மச்சான் அவங்கிட்ட நீ பேசி ரொம்ப நாள் ஆச்சுடா. பாவம் உங்ககிட்ட பேசணும் தானே வந்தான், அதுக்காண்டி இப்படி உனக்கு கோவத்தில் திட்டி அனுப்பிச்சி விட்றா. இது உனக்கே நல்லதாக இருக்கா? இங்கே பாரு யோன், எனக்கு எதை எப்போ பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொத்துட்டு உன் வேலையை பாரு. எதை சொன்னாலும் இப்படி ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணிடுறான். உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லி யோன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடா.
அங்கே அப்படியே டோங் பார்க்குறான். ஓராக தான் திட்டோமோ. சார் அப்படியே ஒழுக்கெல்லாம் முடிச்சிட்டா டோங்குமே அங்கே வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே அட்டன் பண்ணுறான். சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எதுக்காண்டி இப்போ நீ இப்படி பேசிகிட்ருக்கா? ஓ, நீங்கள் பேசுகிறது மட்டும் கரெக்டா? இங்கே பாருட்டியா, நான் உங்ககிட்ட அப்படி ஒன்றும் தப்பாக பேச வரலையே. எதுக்காண்டி நீ இப்போ என்கிட்ட நீ சண்டை போட்ட? ஏய், இப்போ நான் உங்ககிட்ட நார்மலாக தானே பேசுகிறேன். அதுக்காண்டி நீ போட்ட சண்டை இல்லைன்னு ஆயிடுமா? என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் நீ. இங்கே பாருட்டியா, நான் உன்னை லவ் பண்ணுறேன். உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட உன் வாய்ஸை கேட்கணும், அதுக்காண்டி தான் நான் கால் பண்ணிகிட்ருக்கேன். உன்னை தள்ளி இருந்தேன், எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஆனால் நீ எவ்வளோ அண்ணா கஷ்டப்படுத்திகிட்ருக்கா. ஏய், இதாண்ணா இப்படி இருந்தா என் கூட இரு, புண்ணிலையா கிளம்பி போயிட்டே இரு. சும்மா உன்கிட்ட இப்போ பேசணும்னு நினச்சா தேவையில்லாம சண்டையாக போட்டுட்ருக்கா. ஃபுல்லுங்கிறத காலை கட் பண்ணிடு. இதுக்காண்டி தான் நான் காலே பண்ணுறதில்ல. கொஞ்ச நேரம் நல்லா பேசினா அதுக்கப்புறம் சண்டை தான் வருது. இதனால எனக்கு உன் கூட கால் பேசுறதுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு தான் நான் காலுக்கு வரதில்லை. புரியுதா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கால் கட் பண்ணி. ஸோ இப்படியே போக டேங்கும் ஜங்குக்கும் சும்மா சின்ன சின்ன விஷயத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஜங்குக்கு சண்டை போடுறதே பிடிக்க மாட்டேன்றது. டேங் ப்ளீஸ் டேங், தயவு செய்து என் கூட சண்டை போடாமல் ஒரு நாள் ஆச்சுரே. ஏய், இப்போ நம்ம நான் தான் உங்கள்கிட்ட டெய்லி சண்டை போட்டுருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு நீ என்ன பைத்தியமாடா? எனக்கு இருக்கத்தனமாக சண்டை போட வைக்கிறது நீ. ஆனால் தப்பா ஃபுல்லாக ஏன் மேலே சொல்லிட்டுருக்கியா? டேங், அப்போ நான் சம்மந்தமே இல்லாமல் உன் மேலே கோவப்படுறேன்னு நினச்சிட்ருக்கியா? என் தேவை என்னன்னு உனக்கு தெரிய மாட்டேன்டுத. இங்கே பாரு, உன் தேவை இங்கே பூர்த்தி பண்ணுற அளவுக்கு நான் உன் பக்கத்தில் இல்லை. சாம காலை கட் பண்ணிடுறேன். இல்லை, இதுக்கான முடிவை தெரிஞ்சே ஆகணும். என்ன தவிர நீ அங்கே வேற யாராச்சும் பார்த்துட்ருக்கேட்டியோம்? ஏய் மென்டல், என்ன பேசிகிட்ருக்கா? வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ண. நான் கேட்குறதுல என்னட்டே அவங்க தப்பு இருக்கு. ஆனால் என்கிட்ட நீ பேசாமல் இருக்கிறது, இப்படி தள்ளி இருக்கிறதுல நான் யோசிக்கிறது தப்பு இல்லைன்னு தானே தோணுதா? ஆனால் இங்கே என் சைடு என்ன இருக்குன்னு யோசிக்க மாட்டேல. ஆமாண்டா, நீங்கள் நான் வச்சு சுற்றிட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ அங்கே என்ன யாராச்சும் வச்சு சுற்றிட்டுருக்கியா? இப்போ என்கிட்ட கேட்ட கேள்வி தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். எனக்கு கேட்குறப்போ வலிக்காத, உனக்கு கேட்குறப்போ வலிக்குதா? போயிருமோதா? ஜங்குக்கு செம்மையாக அழுக வருதா. அவன் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறமா தான் ஜிமின் வந்து அப்படியே ஜங்குக்கு சமாதானப்படுத்திட்டு இருப்பா. அங்கே இவனு பார்த்தா, ஏய் இது ஓடுடா, ஏன்ட்டு அவங்க இப்படி பண்ணிகிட்ருக்க? ஏய், உன்னை லவ் பண்ணுறது பிடிக்கும் தானே ஜங்குக்க? நான் எப்போ பிடிக்காதுன்னு சொன்னேன்? அவன் எதை ஆசைப்படுறான்னு உனக்கு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க தெரியுதா? எனக்கு தெரில. அப்போ போய் நேரடியாக அவங்கிட்டே போய் கேளு. எங்களை பேசி டார்ச்சர் பண்ணாத. 10,000 தாட்டி இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கேன் தெரியுமா? எவ்வளோ தாட்டி இந்த ஜங்கு கதை கேட்டுட்டு இருக்கிறது. சும்மாவே நேர்லேருந்து நான் பார்த்துட்டேன். இதில் இப்போ இது வேறையா? வேணாட்டேயும் உனக்கு ஒரு நான் கும்பிடு போட்டுக்கிறேன். தயவுசெய்து அவங்க ஜங்கு கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்ல. ஸோ டோங்குக்குமே இது சரின்னு தான் படுது. ஸோ அவன் என்ன பண்ணேன்னா, ஜங்குக்கு பார்க்கணுன்றதுக்காண்டி டிக்கெட்டும் புக் பண்ணி அங்கே ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறான். ஸோ ரூம் டோர் பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். வேகமாக போனால் அங்கே ஜங்குக்கு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிகிட்ருக்கான். ஏய், எங்கே போகிற? நீ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஒன்றை தேடி வரலான் இருந்தேன். ஆனால் நீ இங்கே வந்துட்டியா? அங்கிட்டவும் இதை கேட்டவுடனே வேகமாக போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. ஐம் சாரி, நிறையா கஷ்டப்படுத்திட்டேன்டா. இல்லாட்டையும் நான் தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னோட ஒர்க் என்னன்னு கூட தெரியாமல் நான் ஓவராக பேசிட்டேன். அங்கே உனக்கு நிறைய ப்ரெஷரான ஒர்க் இருக்குன்னு இவன் சொன்னான். அவள் எப்படி சொன்னா? நேற்று நைட்டு அவள் தான் எனக்கு கால் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருந்தா. நான் அதை கேட்டோடனே உன்னோட ப்ரெஷருக்கு நான் தானே காரணம், உன்னை சமாதானப்படுத்தணுன்றதுக்காண்டி நான் வந்தேன். அதான் ஐம் சாரி டேம். ஏய், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு என் ப்ரெஷராக உங்ககிட்ட போடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். நீ கொஞ்சம் அப்பப்போ டென்ஷன் ஆகிற, அவ்வளோதான். இல்லை டேம், நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, இவ்வளோ நாளாக
என்கிட்ட பக்கத்தில் இருந்து கிடைச்ச கேர் ரொம்ப தள்ளி இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சண்டை ரொம்ப ஓவராகிடுச்சு. என் கூட நீ சரியாக பேசாத காரணமாக இருந்துச்சு. அதை எப்படி உனக்கு புரிய வைக்கன்னு தெரியலட்டியா? எனக்கு எல்லாம் புரியுதா ஷிடா. என்னதான் லாங் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு நினச்சேன். பட் நானும் ஒன்று முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிட. மன்னிப்பெல்லாம் எதுக்காண்டி கேட்குறா? லவ்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்ல. ஆனால் அது 2 பேத்துக்குமே கிடையாது. இல்லை, எனக்கு புரிஞ்சிச்சு. யாரும் உனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சிச்சிட்டேன். எனக்கு சுத்தமாக புரியல. நீ இந்த மாதிரி சண்டை போடுறது எனக்கு காண்டாயிட்டு இருந்துச்சு. என்னை மன்னிச்சிட. சரி பஞ்சு மிட்டாய் மன்னிச்சிட்றேன். ஆனால் பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. என்ன பனிஷ்மெண்ட்டா? என்ன மாதிரி கொடுக்க போகிற? அது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ அப்படியே ஜமுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சரி ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. இந்த ஸ்டோரி நான் எப்படியோ கொண்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது வேறு மாதிரி போகுது. இது உங்களுக்கு எந்தளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னே தெரியல. ஸோ நல்லபடியாக கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இது 1K ஸ்பெஷலாக ஐ டோன்ட் நோடா. சின்ன மன்னிச்சிருங்க இந்த ஸ்டோரி நான் சொதப்பியிருந்தா. சரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.